இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரல் டிரான்சிஸ்டர் இருக்குது. டிரான்சிஸ்டரோட பேஸை வந்து பாசிட்டிவில் கொடுக்குறோம். அடுத்து எமிட்டரை வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறோம், அதாவது எர்த்தோட கனெக்ட் பண்ணுறோம். கலெக்டரை வந்து பாசிட்டிவ் எர்த்தோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மெயினான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டு சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் டு சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான சிம்பிள் வந்து நமக்கு பீட்டா. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் ஐசி பை டெல் ஐபி. இதில் வந்து விசிஇ வந்து என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ பீட்டா ஈக்குவல் டு டெல் ஐசி பை டெல் ஐபி. இதில் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. ஐஇ ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி. ஸோ டோட்டல் கரண்ட் ஐசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி ப்ளஸ் ஐசிஇ. இது என்னென்னா நமக்கு லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இடையில நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்துட்டோம். அப்போ ஐசி அதாவது கரண்ட் வந்து காமன் எமிட்டர் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி ப்ளஸ் beta plus I into ICB. So common emitter configuration la IC is equal to beta IB plus beta plus I into IC. Next இந்த common emitter இருக்குல்ல, இதோட characteristicsல நமக்கு input output இருக்கு. First input characteristics பார்ப்போம். ஸோ input characteristics வந்து அதோட கிராஃப் இதுதான். ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட் எடுத்துக்கிறோம். கரண்ட்டோட வேல்யூ மைக்ரான் ஆம்பியர். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கர்வ்டு லைனாக கிடைக்கிது. ஒரு 1 வோல்ட் இங்கே சென்டரில் இருக்கிறது பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டை வந்து 1 வோல்ட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கர்வ், 2 வோல்ட் கொடுத்தோம்னா இது செகண்ட் கர்வ். ஸோ இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டர்லேயும் ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம வோல்டேஜும் எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு வந்து கரண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு இங்கே கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷேடு வந்து சேச்சுரேஷன் ரீஜியன். நம்ம நல்லா ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா பிளாக்ல, அது வந்து சேச்சுரேஷன் ரீஜியன். இங்கே சென்டரில் இருக்கிறது ஆக்டிவ் ரீஜியன். இந்த கீழே ப்ளூவில் இருக்கல இது கட் ஆஃப் ரீஜியன். இப்போ நான் வந்து 0 மில்லி ஆம்பியர் கொடுக்குறோம் அப்படின்னா அது கட் ஆஃப் ரீஜியனில் இருக்குது. ஸோ 1 மில்லி ஆம்பியர் கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் வருது, லைட் கர்வ் வருது, ஆக்டிவ் ரீஜியன் இது எல்லாமே. ஸோ 2 மில்லி ஆம்பியர் 2 மில்லி ஆம்பியர் கொடுக்கும்பொழுது நமக்கு செகண்ட் கர்வ், 3 மில்லி ஆம்பியர் கொடுக்கும்போது தேர்டு கர்வ், 4 மில்லி ஆம்பியர் கொடுக்கும்போது இந்த ஃபோர்த்து கர்வ். இதுதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் எமிட்டர். இப்போது நம்ம ஐபியோட வேல்யூ ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆக்டிவ் ரீஜியனில் ஐபியோட வேல்யூ ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷேப் எதுவும் போல் கிடைக்கும் அப்படின்னா காமன் பேஸில் கிடைச்சது போலவே ஷேப் கிடைக்கும். பட் ஐசியோட வேல்யூ லார்ஜராக இருந்துச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் ரீஜியன். இந்த காமன் எமிட்டரோட சேச்சுரேஷன் ரீஜியன் வந்து, அதாவது இங்கே வந்து நம்ம லோ வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், நம்ம வோல்டேஜ் வந்து கலெக்டர் எமிட்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா டிரான்சிஸ்டர் ஆப்ரேட்டட் இன் ஏ சேச்சுரேஷன் ரீஜியன். அப்போ டிரான்சிஸ்டர் எதில் ஆப்ரேட் ஆகும், இதில் சேச்சுரேஷன் ரீஜியனில் ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் ரீஜியன். கட் ஆஃப் ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலெக்டர் கரண்ட் ஐசி ஈவன் வென் ஐபி ஈக்குவல் டு 0. கொஞ்சமாக கரண்ட், அது கலெக்டர் ரீஜன் ஐசியில் கரண்ட் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஐபியில் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து கட் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன், ஸோ அதுக்கான டயக்ராம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் இருக்குல்லையா, பேஸை கொண்டு வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். கலெக்டரை வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணுறோம். எமிட்டரை வந்து இன்னொரு இதோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? பேஸில் வந்து ஐபி கரண்ட், அதாவது பேஸில் வர கரண்ட் ஐபி, அங்கே வந்து நமக்கு எமிட்டரில் வந்து ஐஇ, கலெக்டரில் வர்றது ஐசி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஐஇ ப்ளஸ்
ICBO. So IB அதாவது IE is equal to beta plus 1 into IB plus beta plus 1 into ICB. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த காமன் கலெக்டரில் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். IE is equal to beta plus 1 into IB plus B plus 1 into ICB. Current amplification in common collector. Common collector கூட current amplification இங்கே வந்து காமான்னு எடுத்துருக்குறோம். ஸோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் பை சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் VCE. ஸோ இந்த சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட்டுக்கும் சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் அட் கான்ஸ்டன்ட் விக்கும் இடையில ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் நமக்கு கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் இன் காமன் கலெக்டர். அப்போது காமா ஈக்குவல் டு டெல் IE by del IB. இதில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து VCE. காமா is equal to beta plus 1. beta plus I. நெக்ஸ்ட் இதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம as usual வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வோல்டேஜ் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பியரில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, மைக்ரோ ஆம்பியரில் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கிது. ஸோ ஓகேவா, ஒரு வெர்டிகலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் கலெக்டர். ஸோ இதுக்கு வந்து இங்கே கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் தான். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கரண்ட் ஐபியை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னா இந்த கிராஃப் இப்படி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 மைக்ரோ ஆம்பியர் வரும்போது நமக்கு கீழே இருக்கு இல்லையா, கீழே இருக்க ஃபஸ்ட் லைன், கீழேருந்து ஃபஸ்ட் லைன் அந்த கர்வ் கிடைக்கும் லைட்டாக. அடுத்தது வந்து நமக்கு 20 மைக்ரோன் ஆம்பியர் கொடுத்தோம்னா இது போல் கிடைக்கும் செகண்டு. தேர்டு வந்து 40 மைக்ரோன் ஆம்பியர். ஃபோர்த்து ஒன் வந்து 60 மைக்ரோன் ஆம்பியர். ஃபிஃப்த்து ஒன் வந்து 18 மைக்ரோன் ஆம்பியர். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து 100 மைக்ரோன் ஆம்பியர். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் கிராஃப் வந்து இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிரான்சிஸ்டர்னால் என்ன, காமன் பேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் கிராஃப் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ பீட்டாவோட வேல்யூ என்ன, ஈக்குவேஷன் டெல் ஐசி பை டெல் ஐபி. ஆல்ஃபாவோட ஈக்குவேஷன் டெல் ஐசி பை டெல் ஐஇ. ஆல்ஃபாவுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை 1 ப்ளஸ் பீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சப்போஸ் இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0.98 இருந்துச்சுன்னா இந்த பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.98 பை 0.02. இந்த 0.02 எப்படி வந்துச்சுன்னா 1 மைனஸ் 0.98. ஓகேவா, ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0.98 பை 0.02. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 49. சப்போஸ் பீட்டாவோட வேல்யூ 0.99 இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா பை 1 ப்ளஸ் பீட்டா இருக்கு இல்லையா, ஸோ அப்போ என்ன கொடுக்குறோம் 0.99 டிவைடட் பை 0.01. 0.01ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 0.99ஓட 1 ஆட் பண்ண வர ஆன்சர். ஸோ டோட்டலாக நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 99. இதுலேருந்து நமக்கு தெரியுது என்னென்னா ஸ்மால் வேரியேஷன் ஆஃப் ஆல்ஃபா கரஸ்பாண்ட் டு எ லார்ஜ் வேரியேஷன் இன் பீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு பீட்டாவோட வேல்யூ ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஓகேவா.